குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. ஒரு வருஷத்துக்கு 2.48 லட்சம் கோடிக்கு தங்கம் இறக்குமதி பண்ணுறோம். இவங்க கடத்தல் மூலமாக 2022 வந்த தங்கத்தினுடைய அளவு மொத்தம் 100 டன். நான் போய் கேட்குறேன், என்ன அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை பார்த்துட்டு இதை உருக்கலாங்கிறாங்க. நான் சொன்னேன், உருக்கலாம், முதல்ல எடை போடுங்க, அந்த எடைக்கே நீங்கள் கொடுக்கலாம், உங்கள் சீல் இருக்குது, உங்கள் நகை தான், நீங்கள் அப்படியே கொடுக்கலாமே. என்னங்க உங்கள் நகைக்கு 22 கேரட் நாங்கள் வாங்கி போயிருக்கோம், நீங்கள் அது 20 கேரட் கூட இருக்காது போல் இருக்கு அப்படிங்கிறேன். அவர் சொல்கிறாரு, 22 கேரட்னு உங்கள்கிட்ட பில் இருக்கா? அந்த செயினுடைய தங்க நிறமே மாறி செம்பு செயின் மாதிரி ஆயிடுச்சு. இதனடா நம்மளுக்கு தான் இப்படி ஆகுதா இல்லை என்னன்னு பார்த்தா என் தம்பிக்கு அதே நேரத்தில் வாங்கணும், அது கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் தான் தரக்குறியீடு மார்க் வச்சு தர்றாங்க. இது அரசாங்கத்துடைய தப்பு. டாடா மோட்டார் 90 ரூபா வந்தது, இண்டஸ்இண்ட் பேங்க் 250 ரூபா வந்தது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 650 ரூபா வந்தது, இப்போ 1600 ரூபா இருக்குது. தங்கம் வாங்கிட்டா தங்கத்தோட மதிப்பு குறையவே குறையாது. என்றைக்கு இருந்தாலும் நம்ம கையில் இருக்கிற தங்கம்னு சொல்லிட்டு அதை வாங்கிடுவாங்க. BIS.gov.in அப்படின்னு ஒரு வலைத்தளம் இருக்குது. அங்கே போனால் எந்தெந்த இடங்களில் போய் உங்கள் நகையை செக் பண்ணலான்றது, வாங்கினோன்னா போய் செக் பண்ணுங்க. அதனால் தங்கத்தில் ஏமாறதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சே ஏமாத்துறாங்க. சார், உங்களுடைய இந்த புத்தகம் அள்ள அள்ள பணம் தங்கம் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் தங்கத்தை பற்றி த்ரோட் 360 டிகிரி கவர் பண்ணியிருக்கீங்க. அதனால் இந்த கேள்வியை கேட்குறேன் சார். அதாவது என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க வெகு சீக்கிரத்திலேயே கிராம் 10,000 ரூபாய் வரப்போகுது. அந்த ஃபாஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொன்னீங்க இல்லையா, அது அவ்வளவு சீக்கிரமே அச்சீவ் ஆயிருமா, இல்லை ஒரு டைம் ஃபேக்டர் கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? அந்த 10,000 எப்போ எட்டும் உங்களுடைய கணிப்பு? அவ்வளோ சீக்கிரம்லாம் எட்டாது. அதாவது இது எப்படின்னா, தங்கம் நார்மலாக யார் யாருக்கு வேணுமோ எல்லோரும் வாங்கிட்டாங்க. அதற்கு பிறகு இது ஒரு விலை ஏறிடும், இந்த லாபம் பார்க்கலான்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் பெரிய லெவலில் வாங்க முடியும், பெரிய லெவலில் ஏற்ற முடியும். அவங்களுக்கு எப்போ தங்கத்துடைய விலை ரொம்ப ஏறப்போகுதுங்கிற யூகம் வரும், கணிப்பு வரும்னா, உலக லெவலில் மற்ற முதலீட்டு பொருட்களில், மற்ற வியாபார வாய்ப்புகளில் பெரிய மாற்றங்கள் வரணும். இப்போ உதாரணத்துக்கு கோவிட் வந்தபொழுது எல்லா வியாபாரங்களும் கடை இழுத்து மூடிட்டாங்க, யாருக்குமே வியாபாரம் இல்லை, லாபம் இல்லை. அதனால பங்குச்சந்தையில் இருந்த நிறுவனங்கள்லாம் விலை ரொம்ப இறங்குச்சு. டாடா மோட்டார் 90 ரூபா வந்தது, இண்டஸ்இண்ட் பேங்க் 250 ரூபா வந்தது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 650 ரூபா வந்தது, இப்போ 1600 ரூபா இருக்குது. அப்போது அது மாதிரி எல்லாம் ஐயோ இனிமேல்ட்டு இந்த வியாபாரம்லாம் நடக்காதுன்னு எல்லாரும் அதை விற்கிற பொழுது விற்ற பணத்தை என்ன பண்ணுறது? தங்கம் வாங்கிட்டா தங்கத்தோட மதிப்பு குறையவே குறையாது. என்றைக்கு இருந்தாலும் நம்ம கையில் இருக்கிற தங்கம்னு சொல்லிட்டு அதை வாங்கிடுவாங்க. அது மாதிரி தான் COVID-19 டைமில் தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமாக ஏறிச்சு. அப்போது அது ஒரு பெரிய ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணுற போது கியர் மாற்றுது விலை. இப்போ நீங்கள் 3வது கியரில் நீங்கள் 60 போகலாம், 80 போகலாம், 80க்கு மேலே போனால் நீங்கள் 4வது கியர் போகணும், நீங்கள் அதில் 120 போகலாம், நீங்கள் அதுக்கு மேலே 150 போனால் 5வது கியருக்கு போகணும். அது மாதிரி கியர் சேஞ்ச் தான் பெரிய ஈவெண்ட்ஸ். இப்போ இந்த 10,000 இது ஒரு 5 வருஷத்தில் கிடக்கும், டச் பண்ணோம்னா நார்மல். ஆனால் அது 1 வருஷத்தில் வந்துடும்னா அதுக்கு இந்த மாதிரி கியர் சேஞ்சிங் ஈவெண்ட்ஸ் நடக்கணும். அது மாதிரி ஈவெண்ட்டு வருமானு எனக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் 10,000 சீக்கிரம் வந்துடுன்றாங்க. அவங்க இப்போ தங்கத்தோட விலையை கணிக்கலை, அவங்க உள்ளீடாக ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நினச்சா தான் இப்படி சொல்ல முடியும். அது மாதிரி யாராலையுமே சொல்ல முடியாது. யூஎஸ் எலெக்ஷன் என்ன ஆகும், அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் அந்த வட்டியை எவ்வளோ வேகமாக குறைப்பாங்க, அல்லது சீனாவும் ரஷ்யாவும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அமெரிக்காவை மோதுவாங்களாம். இது மாதிரி உலகத்தில் பெரிய ஈவெண்ட்டு நடக்கணும், அதை நம்ம கவனிக்க முடியாது. அதனால் இது இப்போவே 10,000 வந்துடுங்கிறது ஒரு ஹைப். ஸ்லோவாக வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே விலைவாசி உயர்ந்துக்கு தானே போகுது. தங்கம் மட்டும் என்ன விலை இறங்க போதா? அதுவும் ஏற தான் போகுது. எல்லாம் ஒரு 5% 6% ஒரு வருஷத்துக்கு இன்ஃப்ளேஷன் ஆகிற மாதிரி. டாலர் இருந்தது, டாலர் ஏறி இருக்குது, டாலரும் ஏறுது, அரிசி ஏறுது, விலை முட்டை ஏறுது, பால் ஏறுது, ஈபி ஏறுது, தங்கம் ஏறும். அப்படியே ஏறுனா 10,000 வரத்தான் வேணும் ஒரு நாளைக்கு. ஈவெண்ட் நடந்தால் சீக்கிரம் வரும். சார், இப்போது சமீபத்திய பட்ஜெட் தங்கத்துக்கு மேலே ஒரு கான்சன்ட்ரேஷன் செலுத்தியிருக்காங்க, வரியை குறைச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த வரி குறைப்பிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன? பர்ச்சேசிங் பொட்டன்ஷியல் இதனால் சாமானிய மக்களுக்கு கோல்டு மேலே அதிகரிக்குமா? இந்தியாவிலையும் சீனாவிலையும் தான் சாமானிய மக்கள் நிறைய கோல்டு வாங்குறது, கொஞ்சம் ஜெர்மனியில் வாங்குறாங்க. மற்ற நாடுகளிலாம் அது அவ்வளோ பெரிய முதலீட்டு பொருள் இல்லை. இப்போது இவங்க இந்தியாவில் நான் பார்த்தேன், அவங்க பேட்டிக்காக சில தகவல்களை பார்த்தபோது, ஒரு வருஷத்துக்கு
2.48 லட்சம் கோடிக்கு தங்கம் இறக்குமதி பண்ணுறோம். ஏன்னா இந்தியாவில் வந்து புதுசாக தங்கம் உற்பத்தி ஆகலை. தங்கம் பூமியிலேருந்து வெட்டி எடுக்கணும். நம்மக்கிட்ட ஒரே ஒரு தங்க வயல் கோலார் இருந்தது. அதுலேருந்து தேவையான அளவுக்கு எடுத்துட்டோம் பல ஆண்டுகளாக. அது எடுத்த பிறகு இப்போ வந்து கொஞ்சோண்டு கிடைக்கும். ஆனால் அதை எடுக்கிற சிலவே கிடைக்கிற தங்கத்தை விட மதிப்பு குறைவுன்னு விட்டுட்டோம். ஃபுல்லாக இம்போர்ட் தான். 2.48 லட்சம் கோடி ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணுறோம். 1.12 லட்சம் கோடிக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஜுவல்லரி. இந்த பட்ஜெட்டில் வந்து இவங்க நிறைய முக்கியத்துவம் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணும், சிறு குறு தொழில்களுக்கு உதவியாக இருக்கணுங்கிறதுக்காக பிஎஃப்பில், ஏஞ்சல் டேக்ஸில், கடன்லாம் நிறைய மாறுதல் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதில் ஒன்று மாதிரி தான் தெரியுது. இவங்களுக்கு வந்து போன வருஷம் இந்தியா இறக்குமதி பண்ணது நான் இவ்வளோன்னு சொன்னேன் 2.48 லட்சம்னு. இவங்க கடத்தல் மூலமாக 2022 வந்த தங்கத்தினுடைய அளவு மொத்தம் 100 டன். ஒரு டன்னா 1000 கிலோ. தங்கமே கிலோ 1000 கிலோ. அது மாதிரி 100,000 கிலோ கடத்தலில் வந்திருக்கு. அதனால தான் குப்பை தொட்டியில் கிடக்கு, ஏர்போர்ட்டில் டாய்லெட்டில் கிடக்குது, மாட்டிங்கன்னா போட்டு போயிடுறாங்க. ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏன் எடுத்துகிட்டு வராங்க? இதை கூட தூக்கி போட்டு போகிற அளவுக்கு மாட்டிக்காமல் போகிறாங்களே, அவ்வளோவா லாபம் இருக்குன்னா அவ்வளோ லாபம் இருக்கிற மாதிரி இந்தியாவில் வரி இருந்தது. நீங்கள் 100 ரூபாய்க்கு தங்கத்தை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிங்கன்னா 15 ரூபா வரி கட்டணும். அது தவிர இன்னொரு டேக்ஸ் ஒன்று, ஒரு செஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 16 ரூபா அரசுக்கு கட்டி தான் தங்கத்தை கொண்டாடலாங்கிற போது அரசுக்கு தெரியாமல் கொண்டாந்தா 16 ரூபா லாபம். 16 ரூபா லாபம்னா நம்ம ஒரு 5 வாட்டி கொண்டாந்தா ஒரு வாட்டி தான் மாட்டுவோம்னா அந்த 16 ரூபாய்க்கு மேலே லாபம் கிடச்சிடும். அதனால கடத்தல் அதிகமாயிடுச்சு. 100 டன் கடத்தல். அதுக்கு முதல் ஆண்டு பார்த்திங்கன்னா 155 டன் கடத்தல். இந்த கடத்தலை தடுக்கணும்னா அதுக்கு நிறைய ஆஃபீஸரு, உளவுத்துறை கண்டுபிடிக்கிறது, நிறைய வேலைகள். இந்த செலவெல்லாம் எதுக்கு? ஏன்டா உங்களுக்கு நிறைய விலை வித்தியாசம் தானே கடத்துவீங்க, நான் விலையை குறைக்கிறேன், என்னுடைய வரியை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு 15லேருந்து 6 ஆக்கிட்டாங்க. அப்போது இனிமேல் நீங்கள் 100 ரூபாய்க்கு கடத்திக்கிட்டு வந்தால் 6 ரூபா தான் லாபம். இந்த 6 ரூபா லாபத்துக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இதன் மூலமாக கடத்தல் குறையும். அப்புறம் வெளிநாட்டிலேருந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணி அதுக்கு ஒரு வரி கட்டி அதுக்கப்புறம் அதை தங்க நகையாக்கி துபாய்க்கோ, மலேசியாவுக்கோ, சிங்கப்பூருக்கோ, அமெரிக்காவுக்கோ ஏற்றுமதி பண்ணணும்னா இந்த 16 ரூபாயும் நம்முடைய செலவாயிடுது. அப்போது வெளிநாட்டில் இருக்கவன் 100 ரூபாய்க்கு தங்கம் வாங்கி அவன் நகை பண்ணி விற்கிறான். நம்ம 116 ரூபாய்க்கு தங்கம் வாங்கி விற்கிறோம். அப்போ நம்மளால் விலையை குறைக்க முடியாது, நம்ம நகை ரொம்ப விற்காது, அதனால நிறைய பண்ண முடியாது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்காது. இப்போ 100 ரூபாய் 16 6 ஆக்கிட்டதுனால 100க்கு 6 தான். அப்படிங்கிற பொழுது நம்மளால் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை குறைச்சி வெளிநாடு போட்டிகளில் கலந்துக்க முடியும். நம்மளால் வந்து கூடுதலாக விற்பனை செய்ய முடியும், கூடுதலாக உற்பத்தி செய்யலாம், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். அதனால் வரி குறைத்தலுக்கான காரணம் வந்து அரசாங்கத்து நட்டம். இப்போ இறக்குமதி ஆகிற ஒரு டன்னுக்கும் 2.4 லட்சம் கோடி ரூபாயில் 9% லாஸ் அவங்களுக்கு. இப்போ அரசாங்கத்துக்கு வருமானம் குறைஞ்சிட போகுது. ஆனாலும் கூட கடத்தல் குறையுமே, உற்பத்திக்கு இது உதவியாக இருக்குமே, மக்களுக்கும் தற்செயலாக தங்கத்தினுடைய விலை இந்தியாவில் குறைஞ்சி போச்சு, வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம். சரி, இப்போ தங்கத்தை வந்து விற்க போகிறோம். தங்கத்தை விற்க போகும்போது அங்கே 1000 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கடையில் வந்து சொல்கிறாங்க. இந்த தங்கத்தை விற்கும்போது குடும்பத்து பெண்கள் தான் முதல்ல இதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் அந்த விற்கும் இடத்துல வந்து முன்னாடி கொண்டு போகிறாங்க அந்த விஷயத்தை. அதனால் கேட்குறேன். தங்கத்தை வந்து விற்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அங்கேயே விற்றுருங்க. அங்கே வந்து அவங்க இன்னொரு நகை தான் கொடுப்பாங்க, காசு தர மாட்டாங்க. காசாக கொடுக்குறதுனா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தங்கத்தை உருக்குவோம்பாங்க. இப்போ எனக்கு ஏற்பட்ட அனுபவம் வந்து நான் சமீபத்தில் ஒரு பிராண்ட், அது அவங்களுடைய தங்கத்தை ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கினது, 20-25 ஆண்டு கூட இருக்கலாம். அவங்க சீல் இருக்குது. சென்னையில் பாரிஸ் கார்னரில் ஒரு பிரபலமான கடை, அது அப்போ வாங்கியிருக்கோம். அது இப்போ இங்கே வேறு இடத்துலையும் கடை இருக்குது. அதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறோம். அவங்க டிசைன் மாற்றிக்கிறேன்றாங்க. 25 வருஷம் ஆச்சு, நிறைய டிசைன் மாறும். அவங்ககிட்ட சீல் இருக்குது. நான் ஒரு தங்கத்தை பற்றி பேசக்கூடிய ஆள், எழுதக்கூடிய ஆள். நான் போய் கேட்குறேன், என்ன அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை பார்த்துட்டு இதை உருக்கலாங்கிறாங்க. நான் சொன்னேன், உருக்கலாம், முதல்ல எடை போடுங்க, அந்த எடைக்கே நீங்கள் கொடுக்கலாம், உங்கள் சீல் இருக்குது, உங்கள் நகை தான், நீங்கள் அப்படியே கொடுக்கலாமே. என்ன இருந்தால் கூட உருக்கணும் சார், அது கொஞ்சம் பழசுன்னா. அதை உருக்கி எடுத்தால் 100க்கு அது இருக்க வேண்டியது வந்து 22 கேரட் அப்படின்னு சொன்னால் 916 இருக்கணும். அது வந்து 800 சொச்சம் தான் இருக்குது. தங்கத்தினுடைய சுத்தத்தன்மை, தங்கத்தினுடைய தன்மை. அப்போ மிச்சம் செம்பு அதிகமாக இருக்குது. என்னங்க உங்கள் நகைக்கு 22 கேரட்டுன்னு நாங்கள் வாங்கிட்டு போயிருக்கோம், நீங்கள் வந்து அது 20 கேரட் கூட இருக்காது போல் இருக்கே அப்படிங்கிறேன். அவர் சொல்கிறாரு, 22 கேரட்டுன்னு உங்கள்கிட்ட பில் இருக்கா? 25 வருஷத்துக்கு முன்னாடி பில் எங்கே இருக்கும்? இருந்தால் கூட அதில் எங்கே கேரட்டுன்னு எழுதி தராங்க? நான் சொன்னேன், இல்லைங்க, அப்போ எல்லோரும் 22 கேரட் தானே நார்மலாக பில் போடுறீங்க, எங்கேயா கேரட்டு குறைச்சி போடுறீங்களாண்ணா? இல்லை சார், அப்போ எல்லாருமே நாங்கள் குறைச்ச மாற்று தான் இருக்கோம், 22க்கு தான் பில் போடுறோம், எல்லாரையும் கொண்டாண்டார். நான் என்ன பேசியும் மாற்ற முடியல. உருக்குனதுக்கு இருந்த டச்சுக்கு தான் கொடுத்தோம். அதனால் அதே கடையில் அதே சீலில் இருக்கிறத தவிர நான் சொன்ன மாதிரி
வாங்கும்போதே பிஐஎஸ் சீல் இருக்கான்னு பாருங்கள். சீல் இல்லைன்னா அதே மாதிரி சீல் அவங்க தப்பாக கூட போட்டிருக்கலாம். அப்போது பல சென்டர்ஸ் இருக்குது. பிஐஎஸோட சென்டர்ஸ் சென்னையிலே 21 இடத்துல இருக்குது, பாண்டிச்சேரியில் 2 இடத்துல இருக்குது. இதெல்லாம் 2005-6 வருஷம் முன்னாடி நான் புத்தகம் எழுதின போது எழுதின தகவல். இப்போ இன்னும் அதிகரிச்சிருக்கலாம். நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணலாம். bis.gov.in அப்படின்னு ஒரு வலைத்தளம் இருக்குது. அங்கே போனால் எந்தெந்த இடங்களில் போய் உங்கள் நகையை செக் பண்ணலான் இருக்குது. வாங்கினோன்னா போய் செக் பண்ணுங்கள். இது பிஐஎஸ் சீலா, அவங்க எந்தெந்த நகைக்கு போட்டிருக்காங்கங்கிறது வரைக்கும் தகவல் இருக்கும். அதனால் தங்கத்தில் ஏமாறதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சே ஏமாத்துறாங்க. நமக்கு வந்து தங்கம் என்று தங்கம் இல்லாததை கொடுத்து திருப்பி கொண்டு போய் கொடுத்தா இது தங்கம் இல்லை என்று அப்போ சொல்லி நம்மளை பேச விடாமல் பண்ணுறதெல்லாம் சரியில்லை. அதனால் வாங்குற போது கேளுங்க, விற்கிற போது அதே கடைகளுக்கு போங்க. ஆனாலும் அதற்கு பிறகும் நீங்கள் வேறு வழி இல்லைன்னா நீங்கள் அதை விற்கிற போது அது என்ன மாற்றிருக்கோ அதுக்கு தான் கொடுக்கும். சார், எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் சார். நான் ஒரு பிராண்டில் வந்து தங்கம் வாங்கினேன். அந்த தங்கம் வந்து முதல்ல ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். செயின் தான். அது வந்து வெளறிடுச்சு. அதனுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா தங்கம்னே சொல்ல முடியாது, வெளுத்துருச்சு. அப்போ போய் கேட்டப்போ அழுக்கு இருக்கும், நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள், வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. கருக்குமா வெளுக்குமா? ஆமாம். ஸோ நாங்களும் சரி ஓகே, நமக்கு தங்கத்தை பற்றி அவ்வளோ ஐடியா இல்லை. இந்த சாமானிய மக்களுடைய வீக்னஸே என்னென்னா தங்கத்தை பற்றி நமக்கு தெரியாது, கடைக்காரங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஆமாம். அதனால நாங்களும் அதெல்லாம் போய் பார்த்தப்ப அப்பவும் எந்த வித மாற்றமும் இல்லாதப்போ கொண்டு போய் கொடுத்ததுக்கு அவங்க சரி நாங்கள் மாற்றி தர்றோம் அப்படின்னு ஓரளவுக்கு சரண்டர் ஆனாங்க. சரின்னு சொல்லிட்டு தங்கத்தை மாற்றி, நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க மேபி அது கூட இருக்கலாம். அப்போ மாற்றி தந்தாங்க. மாற்றி தந்தப்ப தங்கம் அதே மாதிரி அதே மாற்றுக்கு ஒரு செயின். அந்த செயினை போட்டுட்டு நான் ஊரில் இருந்து சென்னை வந்துட்டேன். ஒரு 2 வாரத்தில் அந்த செயினுடைய தங்க நிறமே மாறி செம்பு செயின் மாதிரி ஆயிடுச்சு. இதனடா நம்மளுக்கு தான் இப்படி ஆகுதா இல்லை என்னன்னு பார்த்தா என் தம்பிக்கு அதே நேரத்தில் வாங்கினோம். அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. சரி ஓகே போய் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் போனால் திருப்பியும் அதை மாதிரி நிறைய ரீசன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் ஆசாரிட்டெல்லாம் பேசிட்டுலாம் வந்திருக்கேன், இதில் வந்து செம்பு வந்து மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது, ஏன்னா அரசாங்கம் தான் தரக்குறியீடு மார்க் வந்து வச்சு தர்றாங்க, இது அரசாங்கத்துடைய தப்பு. உங்கள் நகையில் சீல் இருக்கா? சீல் இருக்கு. சீலு அவங்களுடைய பிராண்டு போயிட்டு நான் சொன்ன இடங்களில் செக் பண்ணுங்க. ஓகே, அந்த சீல் போட்டிருக்காது, அது சீலே தப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நகையில் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன பண்ணணும்? நகையில் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வந்து முதல்ல கடையில் போயிட்டு சாதாரணமாக கேளுங்க. அவர்கள் சொல்லுவதையெல்லாம் நீங்கள் குறிச்சிக்குங்க. பதிவு பண்ணுற சாமர்த்தியசாலிகளும் உண்டு, குறிச்சிக்குங்க, சண்டை போடாதீங்க, வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த bis.gov.inங்கிற வலைத்தளத்தில் போயிட்டு உங்களுக்கு பிஏஎஸ் மார்க் இருக்கிறது அதில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அந்த சென்டருக்கு நகையை எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்னா உங்களுக்கு மேல் விவரங்கள் தெரிய வரும். ப்ரைவேட்டாகவே செக் பண்ணி தருவாங்க. நம்ம கன்சியூமர் பாயிண்ட்ல செக் பண்ணி பாயிண்ட்லேருந்து தரணும். அங்கேயும் தருவாங்களா? அங்கே எவன் நிற்கிறான், அவன் யாருக்கு வேண்டியவன், அவன் எப்படி பேசுவான் நமக்கு தெரியும், அது வேற. பட் ஆமாம், ரூல் தர வேண்டுங்கிறதுக்கு தான் அரசாங்கம் இது உண்டாக்கியிருக்கு. இது பிஏஎஸ்ங்கிற மார்க்கே வந்து இதை தரத்தை அவங்க சர்டிஃபை பண்ணி அரசாங்கம் தருதுன்னா இப்போ அரசாங்கம் தானே பொறுப்பு. ஒன்று அரசாங்கத்தினுடைய சீலை இவங்க தவறாக பயன்படுத்தணும். நமக்கெல்லாம் அரசாங்கத்தோட சீல் எப்படி இருக்குன்னு தெரியும்? நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு சீல் இருக்குது இதாம்பாங்க. நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிற கேமராவை எடுத்து லென்ஸை ஓப்பன் பண்ணி நகையில் பாருங்கள், தெரியுதா? அதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அதையும் அந்த கடையில் கொண்டே காணும். ரீசெண்டாக ஒரு வைரலாக ஒரு நியூஸ் போச்சு சார், வெளிநாட்டில் தங்கம் வாங்குறத பற்றி. பூட்டானில் தங்கம் வந்து கம்பேரிட்டிவ்லி இந்தியன் ப்ரைஸை விட ரொம்ப கம்மி அப்படின்னாங்க. அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னாங்க. இப்போ இந்த வெளிநாட்டிலேருந்து தங்கத்தை வாங்கிட்டு வர்றதோ இல்லை போட்டுட்டு வர்றதோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அதில் இருக்க சிக்கல்களையும் சொல்லுங்கள் சார். வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் ஃபோன் வாங்கி வந்தார். அது ஃபோனெல்லாம் யாரோ பயன்படுத்தின செகண்ட் ஹேண்ட் ஃபோன், விலை கம்மி என்று. நீங்கள் வந்து உலகத்தில் நார்மலாக இது இல்லை, எந்த முதலீட்டு திட்டங்களுமே எதுவுமே ஒரு அதிகமான லாபம் அல்லது மிக அதிக விலைக்கு குறைவாக இருந்தால் அது வந்து இது மாதிரி ஆசைப்படுறவர்களுக்கு வைக்கப்படுகிற தூண்டில். எப்படி அங்கே மட்டும் கம்மியாக இருக்க முடியும்? இருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்று கடத்தலாக இருக்கணும் அல்லது வேறையாக இருக்கணும். இப்போ உலக வங்கியில் கொண்டு போய் ஒரு சீன நிறுவனம் தங்கத்தை அடகு வச்சதே கொஞ்ச நாள் கழிச்சு அதை திருப்பி கொடுக்கறதுக்கு எடுத்து பார்த்தபோது வெள்ளிக்கட்டியின் மீது பூசப்பட்ட தங்க முலாம் அவனுக்கே ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் வெள்ளி தங்கத்தோடு கலக்கிறார்கள். உலக வங்கிக்கே விபூதி அடிச்சிருக்காங்க. ஆமாம், அடிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் எத்தனை டன்னை செக் பண்ணுவீங்க? செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். இது நம்ம இணையத்தில் படித்த ஒரு தகவல், பெரும்பாலும் உண்மையாக இருக்கணும், இல்லை இணையத்தில் தவறான தகவல்களும் வருது. பட் ஆனால் அப்படி ஒரு சீன நிறுவனமோ சீன ஏஜென்ட்டோ ஒருத்தர் கொடுத்ததில் தப்பு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தேன். யார் வேணாலும் ஏமாறலாம், யார் வேணாலும் ஏமாற்றலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த தங்கம் தான் நகை என்பதே எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்கள் கோல்டு ரோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மேலே ரோல் பண்ண கோல்டு, அதை போட்டால் கூட யாருக்கு தெரிய போகுது? இல்லை யாருக்கும் தெரிஞ்சால் அவங்கள வந்து ஐயா தங்கம் இல்லைன்னு கேலி பண்ணாங்களா? கேலி பண்ணால் கூட என்ன?
நம்ம என்ன மற்றவங்களுக்காக வாழறோமா? தங்கத்தை போட்டு உடம்புல தேய்ச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அதை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் உங்களுக்கு க்ரோத் ஆக போகுது, எஃப்டி போட்டால் இன்ட்ரெஸ்ட் வர போகுது, உடம்புல போட்டால் தேய போகுது. ஆசைக்கு ஒரு நகை, ஒரு கழுத்தில் ஒன்று, காதில் ஒன்று, மூக்கில் ஒன்று, கையில் போதும். எதற்கு பட்டையாக போட்டுக்கிட்டு வந்து உங்களுக்கும் ஆபத்து, பார்க்குறவங்களுக்கும் வைத்தறிச்சல், அதுக்குள்ளார ஏமாத்து இருக்கலாம். இவ்வளோ சிக்கல்கள் எதுக்கு அப்படின்னு. தங்கம் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Discover your dream home at Marutam Group. New projects in Coimbatore and Thabaram.